இயற்கை அன்னை உலகில் எல்லா உயிரினத்திற்குமான தேவையை தந்து விடுகிறார். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்றார். புத்தன் என்ன சொல்றான்? இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத நீ பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பூவுல ஒரு வண்டு போய் எப்படி தேன அந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாம உண்ணிட்டு வருதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக்கேங்கிறான். ஆனால் இங்க அப்படி இல்லை. பண வேட்டைக்கு பூமி தாயின் ஈரக்குலைய அருகிறான். மீத்தேன்கிறான், ஈத்தேன்கிறான், ஹைட்ரோ கார்பன்கிறான். சுவாச காற்றை நச்சு புகையா மாத்திர ரத்த நாளங்கள், பூமி தாயின் ரத்த நாளங்களா இருக்கிற நதிகள் எல்லாம் மண்ணள்ளி தின்னு சாய கழிவுகள், கண்ட கண்ட கழிவுகளை கொண்டு ஆலை கழிவுகளை கொட்டி நஞ்சாய் போச்சு. கடைசியா என்ன ஆயிருது? மலைகளை கல்குவாரிகள் என்று கிரஷர் என்று போட்டு மலை மணல் எம் சாண்ட் என்று நசுக்கி மலைகளை தகர்க்கிறார். மரங்களை அழித்து விட்டால் 21 ஆண்டுகளாயிருக்குது இந்த மரங்களை வளர்த்து உருவாக்க. ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள் ஒரு தலைமுறையை தொட்டுக்குது இந்த காடு. அப்படின்னா ஒரு தலைமுறைக்கு நம்ம நட்டு வச்சு இன்னொரு தலைமுறைக்கு இந்த மரத்தை விட்டுட்டு போகலாம். ஆனால் மணலையும் மலையையும் எப்படி உருவாக்குவது? யார் உருவாக்குவது? அது மனித ஆற்றலால் சாத்தியப்படுத்தவே முடியாது. மணலை ஆறை உருவாக்கியது அருவி, அருவியை பிரசவித்தது மலை. தாயின் முளை மார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியை பிரசவித்ததுதான் ஆறு. ஏரி குளம் தான் மனிதன் வெட்டினான், கண்மாய் கிணறு தான் மனிதன் வெட்டினான். ஆறை அவன் உருவாக்கவில்லை. ஆறு இயற்கையின் பெருங்கொடை.